மாதவ் தாசன் அவங்களுடைய இயக்கத்தில் ஆழி அப்படின்ற ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் உருவாயிருக்கு. இந்த படத்துடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் ரொம்பவே பிரம்மாண்டமாக நடந்திருக்கு. இன்னைக்கு ஷோவில் நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் நடித்த இந்த ஆழி படத்துடைய ஆடியோ லான்ச் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகிறோம். இயக்குனர் பொன்ராம் அவங்களுடைய இயக்கத்தில் சண்முக பாண்டியனோட ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தாரு நம்ம சரத்குமார் அவர்கள் கொம்பு சிவி அப்படின்ற படத்தில். அதை தொடர்ந்து ஆழி அப்படின்ற படத்தை பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஆழி படத்தை பற்றி தான். என்னன்னா மாதவ் தாசன் இவங்களுடைய இயக்கத்தில் ஆழி அப்படின்ற ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் உருவாயிருக்கு. இந்த ஆழி படத்துடைய கதைத்தளமும் பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த கதைத்தளமாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது சரத்குமார் முக்கியமான ரோல் பண்ணது மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்து நிறைய பிரபலங்களும் முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆழி படத்துடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச் தான் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்திருந்தது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஷோவில். ஸோ சரத்குமார் பேச ஆரம்பிச்சிருக்காரு இந்த ஆடியோ லான்ச்சில். அப்படி இருக்கும்போது சரத்குமார் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொம்பு சிவி அப்படின்ற படத்தில் ஒரு கெத்தான ரோல் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த ஆழி படத்திலையும் கண்டிப்பாக ஒரு கெத்தான ரோல தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த படத்தை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படி சொல்லி பார்த்தோம்னா, இந்த கதை சொல்லும் போதும் இது கம்ப்ளீட்டாக வந்து அந்த வெசலில் தான் இருக்குது. அந்த ஷிப்பிங் வெசலில் அந்த ஃபிஷிங் போட்லாம் நான் சொன்னேன். இது வெளியே போகாத்தி கதை எப்படி இருக்கும், இந்த கதை எப்படி நம்ம கொண்டு போக போகிறோம், இது வந்து கடல்லே முழுமையாக எடுக்கணும்னா கூட அதுக்கு வந்து பெரிய செட்டு போடணும். இதெல்லாம் தான் என்னோட முதல் கேள்வியாக இருந்தது. இதெல்லாம் நாங்கள் யோசனை பண்ணி வச்சுட்டோன்னு சொன்னார். அங்கேயே அவருடைய டெடிக்கேஷன் எனக்கு தெரிஞ்சது. இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான திரைப்படமாக தான் நான் பார்க்குறேன். இது ஒரு வித்தியாசம்னு சொல்லும் போது படங்கள் வருகிற கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் பார்த்து ஆடல் பாடல் பிரம்மாண்டங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆனால் இதில் ஆடல் பாடல் பிரம்மாண்டங்கள் இருக்குன்னு சொன்னால் பிரம்மாண்டமான கதையாக இருக்கும். அந்த கதை வந்து ஒரு வித்தியாசமான கதையாக இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு இது வந்து இன்று உள்ள ஆடியன்ஸ் வந்து பலவிதமான திரைப்படங்களை பார்க்குறாங்க, பல கதைகளை பார்க்குறாங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம் கதைகள் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து நிறைய ஆயிடுச்சு. இப்போ ஷார்ட்ஸில் பார்த்துட்டு இருக்காங்க. ஆழி படத்துடைய இயக்குனரான மாதவ் தாசன் பார்த்தீங்கன்னா கதையை சொல்லும் போது இது முழுக்க முழுக்க கடல் சார்ந்த படம் அப்படின்னு சொன்னா அப்ப கடல்ல தான் ஷூட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி சரத்குமார் அவர்கள் கேட்க, கிடையாது, இந்த படத்தை வித்தியாசமான ஒரு பாணியில நாங்க ஷூட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நான் சொல்றதை விட சரத்குமார் அவர்கள் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. வாங்க பார்க்கலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிளிம்ஸஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்கிற படம் அப்படின்னு சொல்லும் போது ஐ ரியலி கெட், நான் கேள்விகள் கேட்க தான் செய்வேன். ஆனால் இன்றைக்கி வந்து நெகட்டிவாக இருக்கிறவங்க தான் வெற்றி பெறுறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து கதாநாயகன் என்று சொன்னால் நல்லவனாக இருந்தால் மட்டும் கதாநாயகன் இருக்க முடியாது. அவன் என்னென்ன தப்பு பண்ணுறானோ அவன் தான் கதாநாயகன். வில்லன் பிகம்ஸ் அ ஹீரோ, இந்த ஹீரோ பிகம்ஸ் அ வில்லன் தீஸ் டேஸ். நான் கலை உலகத்தை பற்றி பேசுகிறேன். ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா புஷ்பா 2ல் வந்து பாவம் அதில் வந்து அவர் வந்து செம்மரம் கடத்திட்டு இருக்காரு, அவர் தானே ஹீரோ. ஏன்னா அந்த பாவம் ஃபாத் ஃபாசில் வந்து கெட்ஸ் பீட்டன் டில் த எண்ட் இஸ் நாட் ஏபிள் டு கேட்ச்ங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து காலங்கள் மாறிவிட்டன. ஆனால் எதை நோக்கி போது ஒரு கதை வித்தியாசத்தை தேவைப்படுகிறது. அந்த வித்தியாசத்துக்கு பயன்படுத்துறது தவறு என்பதை உணர்த்துகின்ற காட்சிகளும் வந்து விடுகிறது. அதனால் அது ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டுடுறோம். ஆனால் இந்த படம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து மிகப்பெரிய கலெக்ஷன் 1000 கோடி கலெக்ட் பண்ணோம், 3வது நாளே வெற்றி விழா கொண்டாடுவோம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கதை, ஒரு சிறந்த இயக்குனர், வித்தியாசமாக சிந்திக்கின்ற ஒரு இயக்குனர் எப்படி மேல் விலாசம் எல்லாம் பண்ணாரோ அதே மாதிரி இந்த படத்தையும் நான் இதுக்குள்ளே தான் சார் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கார். கதை வெளியே போயிட்டு வந்தாலும் இதுக்குள்ளே நடக்கிற இந்த சம்பவம் அண்ட் அதில் நடக்கிற இமோஷன்ஸ் பிட்வீன் மீ அண்ட் இந்திரஜித் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபிலிம், இதில் வந்து கடுமையாக பேசுவதும் சரி, கடுமையாக நடந்து கொள்வதும் சரி, அந்த போட்டில் எடுக்கிறதுக்கு நாங்கள் பட்ட கஷ்டங்கள், அதுக்கப்புறம் அந்த இறுதியில் என்ன நடந்ததுன்ற வெரி இமோஷ்னலாக வந்து அந்த கதையை வந்து ராம்தாஸ் சார் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டைரக்டர் சார். நீங்கள் வித்தியாசமான படங்களை எடுங்க. டு நாட் டீவியேட் ஃப்ரம் வாட் தாட்ஸ் யூ ஹேவ். ஏன்னா அதை டீவியேட் பண்ணாமல் நான் இந்த மாதிரி எடுக்கலாமா, இப்படி வேறு வித்தியாசமாக படம் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கணும்னு அவசியமே கிடையாது. Keep to your genre and make it more interesting and commercial. And a commercial இருந்தால் தான் you will be look back and people will start looking at you because producer அவர் பணம் சம்பாதிக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர் பணம் சம்பாதிக்கணும். ஸோ இந்த படத்துக்கு வந்து நீங்கள்லாம் வந்து உங்கள் ரிவ்யூஸ், நீங்கள் படம் பாருங்கள். ஒரு வித்தியாசமான முயற்சி. நாங்கள் இதை எதிர்பார்த்து வந்தோம், அதெல்லாம் இல்லையே அப்படின்னு நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். எடுத்த முயற்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருந்தீர்கள் என்று சொன்னால் இது போன்ற படங்கள் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சவுண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற படம்.
ஏன்னா கடலில் எடுக்கும்போது கொச்சின்லேருந்து ஹார்பர்லேருந்து வெளியே போய் தான் எடுத்தோம். அந்த சவுண்டு, இந்த டெடிக்கேஷன் விச் இஸ் ஒர்க்ஸ், அதனால தான் அவருக்கு ஆஸ்கர் கிடச்சிருக்கு. மேலும் பல ஆஸ்கரை வெற்றி பெறணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த டெடிக்கேட்டட் ஒர்க், அந்த மைக் எடுத்துக்கிட்டு காலையிலே வந்து அந்த சவுண்டு எடுக்கிறதுக்காகவே போகிறார் ஒரு டீமை வச்சுக்கிட்டு. எது எது எப்படி இருக்கணும், அந்த டாக் சவுண்ட் சொன்னார், டாகோட பைட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், பைட் பண்ணால் எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி இருக்குது சவுண்டு, க்ரௌலிங் சவுண்டோட. இதை ஒரு ஃபைட் ஒன்று, அந்த நாய் வந்து அட்டாக் பண்ணுற ஒன்று பண்ணியிருப்பாங்க. பெல்ஜியன் மேலே நாய் தான் அந்த நடிச்சிருக்க இன்னொரு கதாபாத்திரம். அது கதாபாத்திரம் நான் சொல்லும் கூட வந்துட்டுருக்கனால அதோட ஒரு ஃபைட்டு வந்து பண்ணியிருப்பாங்க. கதையை சொல்ல வேணான்னு பார்க்குற யாரோட ஃபைட் அப்படின்னா உங்கள் கூடயான்னு கேட்டால் நிச்சயமாக என் கூட இல்லை, அது என் கூடயே சுற்றிட்டு இருக்கிற அந்த நாய் யாரை கடிக்குது, யாரை வந்து இது பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஆஸ்கார் நாயகன் அப்படின்னு சொன்னா ஏஆர் ரஹ்மானை மட்டும் சொல்ல முடியாது. ஸோ அவரோட சேர்ந்து அவர் டீம்ல இருந்த ரசூல் பூங்குட்டியும் கண்டிப்பா சொல்லணும். ஒரு சவுண்ட் இன்ஜினியரா பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் லெவல்ல முன்னேறி இருந்த நம்மளுடைய சவுண்ட் இன்ஜினியரான ரசூல் பூங்குட்டி அவர்களும் இந்த ஆழி படத்துல ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது ரசூல் பூங்குட்டி அவர்களும் இந்த ஆடியோ லான்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணாரு. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணது மட்டும் இல்லாம அவர் சொன்ன விஷயம் தான் நம்ம எல்லாரையுமே பெருமைப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கேரளாவை சார்ந்த இவர் பார்த்தீங்கன்னா நம்ம தென்னிந்தியா சினிமா பெருமையை பத்தி பேசியிருக்காரு. ஸோ தென்னிந்தியா சினிமா மேல மேல வளர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, I've worked in many industries, worked in many different kinds of people. What I essentially find difference in mainstream Hindi cinema and the cinema from the south. The essential difference is that we, the people from south, care about a frame, care about cinema. You know, I have mixed this film 3 times. We mixed it once, we showed it to the business, we took the feedback, we re-edited the film, we mixed it again, showed it again, then we changed the music, then the film that is finally in front of you is gone through this process. எத்தனை முறை ஒரு படத்தோடைய ஷூட்டிங்கை ரீஎடிட் பண்ண சொன்னாலும் நம்ம டெக்னீஷியன்ஸ் அதுக்கு தயாரா இருக்காங்க. அப்படி இருக்க எடிட்டர்ஸோட டெடிகேஷன் என்னை ரொம்பவே மெய்சிலிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பல மொழிகளில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ தென்னிந்திய மொழிகளில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய இன்வால்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதனால தான் தென்னிந்திய சினிமா உலக லெவலில் வளர்றதுக்கான காரணம் அப்படின்னு சொல்றாரு. Only South Indian producers and the directors has the guts to do this, has the resilience to do this, has the support. A producer stand behind a director like nobody's business. That's I did not find that in Hindi cinema, and that's the reason why Hindi cinema is being, you know, from the mainstream audience's mind it is fading away, and the reason why Tamil cinema, Malayalam cinema, Marathi cinema, you know, Bengali cinema is growing. The only reason is that they stand behind an artistic work, they stand behind a story, they stand behind a director, writer and technicians, and we believe that they all make the film, and Ari is a perfect example. ஸோ இந்த ஆழி படத்துல நம்ம சரத்குமார் அவர்களுக்கு மகளா நடிச்சிருக்காங்க தேவிகா சதீஷ். இவங்க சரத்குமாருக்கு மகளா நடிச்ச அனுபவத்தை பத்தி ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். தமிழ் வந்து இது என்னோட 3rd ப்ராஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் எமோஜி வெப் சீரிஸ், செகண்ட் யோலோ, அண்ட் இதுதான் ஆழி. அண்ட் அட் லாஸ்ட் இட்ஸ் கோயிங் டு ரிலீஸ் ஆன் February 27th. இது முடிஞ்சு ஐ திங்க் ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. அண்ட் நான் இதில் வந்து சரத் சாரோட பொண்ணாக தான் நடிச்சிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே எனக்கு சரத் சார் மூவிஸ் ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் கிறிஸ்டியன் பிரதர்ஸில் வந்து கரீம் லாலா கேரக்டர், இட் வாஸ் சூப்பர். அண்ட் ஐ திங்க் 2011 தான் அது ரிலீஸ் ஆயிருக்கு. ஐ வாஸ் 8 இயர்ஸ் அந்த டைமில். ஸோ அப்போ முதல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தமிழில் வந்து நம்ம ரோசாப்பூ, சின்ன ரோசாப்பூ எல்லாமே ஒரு சூப்பராக இருக்குது. அண்ட் ஆஃப் ஸ்க்ரீனில் கூட எனக்கு அப்பா மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்லி தந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம டைரக்டர் ராம்தாஸ் சார், இஸ் அ மலையாளி டைரக்டர். என்னோட லைக் மலையாளத்தில் வந்து ரொம்ப ஃபேன்ஸ் இருக்காங்க நம்ம டைரக்டருக்கு. என்னோட லைக் when I was in college என்னோட சாருக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும், மை டீச்சர்ஸுக்கெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் சாரோட மூவிஸ். அண்ட் நம்ம சாங்ஸ் வந்து ஜாஸ்தி கிஃப்ட். அண்ட் எனக்கு மலையாளத்தில் வந்து லஜ்ஜாவதியே அந்த சாங்ஸ் இட்ஸ் வெரி ஃபேமஸ் இன் மலையாளம். ஸோ அவங்க கூட இப்படி நடிக்க லைக் இந்த மாதிரி ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நம்ம என்னோட கோ ஆக்டர் இந்திரஜித், ஹி ஹவ் டன் அன் அமேசிங் ஜாப். அண்ட் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. நம்ம லைக் டிஓபி, சினிமாட்டோகிராஃபி டீம், டைரக்ஷன் டீம் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி.
அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் நீங்கள் தான் நம்ம படம் அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். இயற்கையாகவே ரொம்ப கலகலப்பாக பேசக்கூடியவங்க நடிகை தாமரை. இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஷோவில் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும், அவங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவீங்க. அப்படி இருக்கும்போது ஆழி படத்தில் இன்னும் கலகலப்பாக நடிச்சிருக்காங்களா இல்லை சீரியஸான ரோலா அப்படின்றது அவங்க தான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்க்ரீனில் என்னை பார்க்குறப்போ பயங்கர சந்தோஷமா இருக்கு. நான் வந்து மேடை நாடகத்திலேருந்து நான் பிக் பாஸ்க்கு வந்தேன். அப்போதைக்கு வந்து நான் சரத்குமார் சாரை வந்து இந்த பணப்பெட்டி வைக்கையில தான் பார்த்தேன். இன்னைக்கு நேரில் பார்க்கையில எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு இந்த பணப்பெட்டியை தூக்கிட்டு வந்திருக்கலாம் சார் நான். ஆமாம், இன்னைக்கு பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் படத்தில் நான் கொஞ்சம் நடிச்சிருக்கேன்றப்ப எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு சார். எங்கள் வீட்டில் எல்லாரும் பயங்கரமாக சந்தோஷப்பட்டாங்க சார். டைரக்ட் சார் ரொம்ப நன்றிங்க சார். சின்ன சின்ன டைலாக் கூட எனக்கு தமிழே தள்ளாப்ல சார். இதில் வந்து அவங்க மலையாளத்தில் பேசிட்டு எனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நான் ரொம்ப கஷ்டப்பட்டார் சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். புட்டி சார் ரொம்ப நன்றி. கொஞ்சம் படப்படப்பாக பயமாக இருக்குது முதல் மேடங்கவும். நான் அடுத்தடுத்துலாம் வாய்ப்பு நல்லா பேசுகிறேங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். பொதுவாக வையாபுரி அப்படின்னு சொன்னால் அவருடைய பழைய படங்கள்ல அவர் செஞ்ச காமெடிகள் எல்லாமே நம்ம ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இப்போ வையாபுரி அப்படின்னு சொன்னால் லியோ படத்தில் எப்படி வில்லனா மிரட்டி இருக்காருப்பா, அப்படி அந்த அளவுக்கு ஒரு மிரட்டலான நடிப்பை தொடர்ந்து கொடுத்துட்டு வராரு. ஸோ அந்த வகையில் இந்த ஆழி படத்தில் நம்ம சரத்குமார் கூட நடித்தது 1999 இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி வையாபுரி அவர்கள் சரத்குமாரோட சேர்ந்து நிறைய படங்கள் நடிச்சிருந்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 26 வருஷத்துக்கு அப்புறம் சரத்குமார் அவர்களோட இணைந்து நடிக்க போகிறது ரொம்பவே பெருமையாக இருக்குது அப்படின்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பேசியிருக்காரு. சரத் சார் கூட நடித்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ரொம்ப வருஷம்னா 2000க்கு முன்னாடி நடித்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் அவங்க நடிக்கிறாங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அப்பப்போ பார்த்துப்போம் பேசிப்போம். நான் இது வரைக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சதில்லை. இதில் ஒரு சிறப்பான ஒரு கேரக்டர். ஏற்கனவே அப்பாவாக பண்ணிட்டேன், அப்பாவாக இருக்கேன், அப்பாவாக பண்ணியிருக்கேன். நிகழ்ச்சியை கூப்பிடும்போது சொன்னார், பார்த்தீங்களா உங்களுக்கு 2 சைடில் 2 ஹீரோயினை உட்கார வச்சுருக்கேன் அப்படின்னார். ஒன்று சரத் சாரோட பொண்ணா, இன்னொன்று வந்து எனக்கு ஒய்ஃபா, 2 பேர்த்த உட்கார வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் முதலாக அப்பா வேஷம் பண்ணது நிகில் சார் நடித்த படத்தில் தான். ஒரு நல்ல கேரக்டர் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதற்கு பிறகு இந்த படத்தில் ஒரு அப்பா வேஷம் கிடச்சிது. டைரக்டர் கூப்பிட்டு பறையும்போ, வையாபுரி சாரே ஒரு 2 தவசம் மாத்திரை மதி அப்படின்னு சொன்னார். 2 தவசம் ஆகிட்டு சார், அப்பா கேரக்டருங்க 2 வருஷம் 2 தவசங்கிறீங்களே அப்படின்னு. 2 வருஷமா 2 தவசமா இல்லை, 2 தவசம் மதி அப்படின்னார். ஆனால் போய் நடித்தா ஒரே நாள் தான். காலைல போய் இறங்கணும், சாயங்காலம் 7 மணிக்குள்ளே முடிச்சு அனுப்பிட்டாங்க. அந்த சாங்கை பார்க்கும்போது ஒரு 4 நாள் எடுத்த மாதிரி இருக்குது மாண்டேஜ் பார்த்தா. ஆனால் அது வந்து வெறும் 2 ஹவர் கூட இல்லை, அவ்வளவு ஃபாஸ்ட்டு. அதே மாதிரி சீனும் தாமரையை கேட்டு பார்த்துருங்க. காலைல போனோடனே மதியானத்துக்குள்ளே சீன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. மதியானம் 3 மணிக்கு மேலே மாண்டேஜ் எடுக்க ஆரம்பித்தாங்க. சார் இன்னும் நீ போவா, என்ன சார் பூவா, இன்னும் 4 ராவில் இல்லையே அப்படின்னு. இல்லை இந்த ஒரு தவசம் மாத்திரம் இல்லை கழிஞ்சு அப்படின்னு. இப்போ படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஆகா எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க போட்டுருக்குன்னு நினச்சேன். ஆனால் அந்த சாங்லேயே அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்க. ஒளிப்பதிவாளரும் சரி, எடிட்டரும் சரி, இசையும் சரி, பாட்டும் சரி. சரத் சாரை பற்றி சொல்லும்போது சொன்னார், இப்போயும் 90s மாதிரி இருக்காருன்னு. அவர் என்றைக்குமே 90s மாதிரி தான் இருப்பார். என்ன எங்கூட பையனாக நடித்தார் அந்த ஹீரோ வரலையான்னு. என்ன ஹீரோ வரலையா வந்தால் உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கல அவர் தான் அப்படின்னு. அவர் ஒரு மினி சரத் சார் மாதிரியே இருக்கார் பாருங்க. ஆனால் படத்தில் பார்க்கும்போது குடுமையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே இப்போ ஒரு அப்பாவே அப்படி இருந்தது. என்னப்பா இப்படி மாதிரி ஹீரோ மாதிரி வந்துருக்கு. என்ன நான் ஹீரோ தாங்க, ஆல்ரெடி இப்போ வேறு 4-5 ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குனார். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான அத்தனை நடிகர்களும் யதார்த்தமாக ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் இயக்குனர், ஒளிப்பதிவாளர், தயாரிப்பாளர். இவங்க எல்லாரும் அந்த தாமரை சொல்லும்போது சொன்னாங்க, மலையாளத்தில் தடுமாறினார், பேச தடுமாறினார். ஆஹா அவ்வளவு அழகா. அதாவது நம்மெல்லாம் மலையாளத்தில் அபிநயிக்கான்னு ஆசைப்படுது, ஆனால் மலையாள டைரக்டர்கள்லாம் தமிழில் படம் எடுக்கான்னு ஆசைப்படுறாங்க. அதனால் அவ்வளவு திறமையாக அழகாக ஒரு கதை பண்ணியிருக்காங்க. ஆளி பிப்ரவரி 27 ரிலீஸ் ஆகுது. உங்கள் கூட சேர்ந்து நானும் பார்க்க ஆவலாக இருக்கேன். இந்த படம் வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எந்த ஒரு படமும் சரி, நாம் நடித்திருக்கும் போது அந்த படத்தை வந்து வெள்ளித்திரையில் காண்கிடும் போது அது வந்து ஆடியன்ஸோடு போய் திரைப்படத்தில் பார்க்கறது தான் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும். ஏன்னா அப்போதும் அது வரவேற்கிறார்களா இல்லையா என்பது தெரியும். ஏன்னா நாடகத்தில் நடித்தோம்னா அந்த சீன் நடிக்கும் போதே கைத்தட்டல் வரும்போது சிறப்பாக நடித்திருக்கிறீர்கள் என்று தெரியும். ஆனால் திரைப்படங்கள் திரையரங்குகள் வந்து ரிலீஸ் ஆகும்போது தான் அங்கே வந்து ஆடியன்ஸ் எப்படி ரசிக்கிறாங்க. நீங்கள் பின்னாடி தெரியாமல் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அவங்க வந்து சிரிக்கிறாங்க, எந்த இடத்துல சிரிக்க மாட்டேன்றாங்க. நாம் சிரித்த இடத்துல அவங்க சிரிக்க மாட்டாங்க, நம்ம சிரிப்பே வராத இடத்துல அவங்க சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஆடியன்ஸ் மேட்டர் அலாட். ஆனால் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கறது உங்களெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் முக்கியமாக நீங்களாம் சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா இந்த காட்சியில் அந்த நிகில் முருகன் என்ற அன்பு சகோதரர் அவர் வந்து இந்த படத்தில் ஒரு முக்கிய பாத்திரம்.
முக்கிய பாத்திரம் வந்து குரல்கள் வந்து வெளியே தான் கேட்டுட்ருக்குன்னு அந்த படத்தில் முதல்ல அவர் குரல் கேட்க வேண்டிய ஒரு சூழல் உருவாயிடுச்சு. இந்த குரலை போய் முதல்ல போட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் இருந்து கட் பண்ணிடலாமா, அந்த நாளெலாம் கட்டி போட்டு தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் தூக்கி போட முடியாத இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. சரி எப்படி தூக்கி போடாட்டி என்ன பண்ணுறது சொல்லி தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி காட்சி வருமானு பார்த்தேன், மாட்டிச்சு எனக்கு. அதில் வந்து நல்லா நான் சொன்ன நிற்கல தெரியாதனமாக இமோஷனலாக நடிப்பேன், உண்மையில் அடித்தாலும் அடிப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஈடு கொடுத்து என்னை எதிர்த்து பேசுகின்ற வசனங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அது வந்து மனசில் இருந்ததெல்லாம் பல பேருக்கு இருக்கலாம், இவர் ஏதாச்சும் எதிர்த்து பேசணும், முறைக்கணும் அப்படின்றது. இந்த மாதிரி சினிமாவில் நீங்கள் நடிங்க, அப்போ இந்த காட்சிகளுக்கெல்லாம் நடிக்க முடியும். நடித்தார், என்கிட்ட வந்து எதிர்த்து பேசினார். அதுக்கு என்ன விடை கிடைத்தது என்று சொன்னால், மிதித்து அவரை தூக்கி போடுகிற அளவிற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. ரசிகர்கள் கொண்டாடுற படமா இந்த ஆழி படம் இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. இதே மாதிரி நாளைக்கு நம்ம சினிமா 2.0 நிகழ்ச்சியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.